ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. கோவில்களின் நிதியில் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒரு மதச்சார்பற்ற நிகழ்வு என டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்துள்ள பேட்டியில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். 2 நாள் உலக முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து பேசியுள்ள அமைச்சர், தமிழ் கடவுளான முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் மாநாடை கவனித்து வருகிறார். முதலமைச்சரின் முழு ஆதரவுடன் இந்த மாநாடுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன என கூறியுள்ளார். மாநாட்டில் 100க்கும் அதிகமான அறிஞர்கள் முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி பேசுகின்றனர். 350 அறிஞர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை மாநாட்டில் முன்வைக்கின்றனர் மற்றும் முருகப்பெருமானின் பெயரில் மத சேவைகள் செய்த 16 அறிஞர்களுக்கு விருது, தங்கக்காசு மற்றும் சான்றிதழ்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளார். மொத்தமாக அறிஞர்கள் உட்பட 900 பேர் கௌரவிக்கப்படுகின்றனர். ஒரே நேரத்தில் 10,000 பேர் பங்கேற்கும் அளவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் 2 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் எல் முருகன் வேல் யாத்திரைக்கு பிறகு இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு பெருகியுள்ளதை பார்த்து பயந்து திமுக உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவதாக கூறுவதை ஏற்க முடியாது என சேகர் பாபு கூறியுள்ளார். திமுக பொறுப்பேற்றதில் இருந்து சுமார் 29 ராமர் கோவில்கள் உட்பட 2000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மதங்களும் ஒன்றுதான் என்பதுதான் திமுகவின் கொள்கை என்பதால் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக மீது வைக்கப்படுகின்றது. முதலமைச்சர் சாதி, மதம் மற்றும் இனம் கடந்தவர். இது ஒரு மதச்சார்பற்ற அரசு. இது அனைவருக்குமான அரசு என்பதால் தான் பிரார்த்தனை செய்ய விரும்புபவர்கள் அனைவருக்கும் அமைதியான சூழலை கொடுக்க முடிகிறது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.